சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இன்று உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை இன்று நீ கவனமாக கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்று நான் உனக்கு சொல்ல வருகின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்குமான மிகப்பெரிய முற்றுப்புள்ளி. ஏனென்றால் உன்னுடைய துரோகி இன்று உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை, அதாவது உனக்கு அவன் செய்ய நினைக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு கெடுதலை பற்றிய இந்த அப்பா உளறிவிட்டு, உளறிய பிறகு யோசித்து அங்கு கதறிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இவன் உளறிய விஷயம் இந்த அப்பாவை அதிர்ச்சி அடைய செய்தது. எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னோடு இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு இவர்கள் உன்னை சுற்றி வந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த சாயப்பா உணர்ந்து கொண்டு, அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால் அதை நான் முதலில் உன்னிடம்தானே ஓடி வந்து சொல்ல வேண்டும். இந்த அப்பா முதலில் உனக்குத்தானே அதனை என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். இது போன்ற ஒரு காரியம் நம்மை சுற்றி நடக்கும் என்றால் இந்த விஷயங்களை நாம் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எதுவென்றாலும் சரி, உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுமையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் என்னவென்று முதலில் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சாயப்பா இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் உன்னோடு துணை இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை கொடுப்பது போல இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் இவர்கள் நடக்க நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நாம் ஒருபொழுதும் அனுமதிக்கக்கூடாது. இவர்கள் எதையும் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்று அர்த்தமல்ல. மனதில் என்ன எண்ணம் இருக்கின்றதோ, இவர்களின் மனதில் உண்மையாகவே எதை பற்றி சிந்திக்கிறார்களோ அதை பற்றித்தான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற அந்த விஷயத்தை சாயப்பா தெரிந்துவிட்ட பிறகு இதை முதலில் தடுத்து நிறுத்துவதை விட, முதலில் உனக்கு இவர்களை யார் என்று நான் அடையாளம் காட்ட வேண்டும். ஏனென்றால் நீ இவர்களைத்தான் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். இவர்களை பற்றித்தான் நீ அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றாய். இவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை இவர்களிடத்தில்தான் முதலில் நீ சொல்லி உனக்கான முடிவை இவர்களிடமிருந்து பெற நினைக்கின்றாய். உனக்கான ஆறுதல் இவர்களிடம்தான் இருப்பதாக நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் பார்த்து சாயப்பாவிற்குத்தான் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் இவர்கள் உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்துவதற்கானது அல்ல. ஆனால் நீயோ உன் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருப்பதும் இவர்களைத்தான் என்னும் பொழுது அதனை நான் என்னவென்று உனக்கு சரியாக சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா நான் துணையிலிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்பா உனக்கென நடத்த நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு நடத்தும் அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று சரிவர தெரிந்து, சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாக மாறத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு விருப்பத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது. எதையுமே என் குழந்தை உணர்ந்து தெரிந்து நீ பெரும் மகிழ்ச்சியோடு அதை அடைய வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவாக மாற்றுகிறது என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்து உனக்கு நடத்துவது இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் இந்த நேரங்களில் இனி எதையுமே யோசிக்காதே. என் குழந்தையே, இவர்கள் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்ல நினைக்கின்றேன். வெட்ட வெளிச்சமாக இவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் உணர்த்த நினைக்கின்றேன். உண்மையில் இவர்களுடைய எண்ணம் இதுதான். உண்மையில் இவர்கள் யோசிப்பது இதுதான். இவர்கள் என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உடனிருந்து உனக்கு நடத்தும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா? எதுவரையிலும் என் குழந்தை நீ என்ன நினைத்தாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியான ஒரு பலனை கொடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, நம்முடைய மனதுப்பட்ட வேதனைகளும் நாம் அனுபவித்த சோதனைகளும் நமக்கு கிடைத்த நம்பிக்கை துரோகங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் அல்லவா?
தெய்வம் சொல்லும்பொழுது இதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ, தெய்வத்தின் அன்பை தெரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ, அவர்களால் மட்டுமே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று புரியும் என்பதை நீ மறந்து விடாதே. சரி எது, தவறு எது என்று இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் சரியாகவே நடக்கும் அல்லவா? இவர்கள் செய்ய நினைத்த காரியம் என்னவென்று நான் உனக்கு சொல்லும்பொழுது, அதன் பிறகு நீ எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு புரிதலை நிச்சயமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா நான் துணையிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க, இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ முன்னேறத்தான் போகிறாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, சாயப்பாவின் அன்பு உனக்கு என்ன கொடுக்க எண்ணினாலும் அவை அத்தனையிலும் உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரி எது தவறு என்று என் குழந்தை புரிந்து கொண்டு நீ வாழக்கூடிய காலம் இதுவரையிலும் உனக்கு நான் கொடுத்தது ஒவ்வொன்றிலுமிருந்து நீ உன் தேவைகளை என்னிடம் இருந்து பெறக்கூடிய நேரம். இவர்கள் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு, உன்னோடு அதிக அன்பில் பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு உனக்கு இவர்களால் வரக்கூடிய துன்பம் மிகப்பெரியது. நீ கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய், இது போன்ற மனிதர்கள் நம் வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பார்கள் என்று. நீ நிச்சயமாக நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் இவர்கள்தான் அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பங்கமாக இருக்கப் போகிறார்கள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை இவர்கள்தான் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி இந்த சாயப்பா வந்துவிட்ட இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உனக்காக துணை இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். சாயப்பா உன்னை என்னவாக ஏற்றுக்கொள்ள துணிகிறேனோ, இந்த அப்பா உன்னை என்னவாக உணர நினைக்கின்றேனோ, அதுபோல உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பதனால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற சில எண்ணங்களை அப்படியே விட்டு போய் விடுகின்றது. என் குழந்தை, இந்த வாழ்க்கை நினைத்து நீ எப்பொழுதும் கலங்கி கொண்டு தான் இருக்கிறாய். உடன் இருப்பவர்களை துரோகத்தை செய்ய துணிகிறார்கள் எனும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு குழப்பத்தை கொடுக்கும். இது எல்லோருக்குமான வாக்கு அல்ல. நான் சொல்கின்ற இந்த எழுத்தை கொண்ட ஒரு நட்பு உனக்கு இருக்கிறது என்றால் இது உனக்கான வாக்கு என்று எழுத்தை கொண்ட ஒரு பெண் உனக்கு நட்பாக இருக்கிறாள் என்றால், நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த எழுத்தில் உனக்கு நட்பாக ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அது யாராக இருந்தாலும் சரி. ஆ குரில் இந்த எழுத்தில் உனக்கு நட்பாக ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவளால் தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய அளவில் துரோகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவள் என்ன செய்வதாக இந்த சாயப்பாவிடம் சொன்னால் தெரியுமா? அவள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, ஆ என்னும் எழுத்தில் ஆ என்னும் எழுத்தில் ஆரம்பிப்பவள் பெயர்தான் சில நாட்களுக்கு முன்பாக அவளிடத்தில் நீ கண்கலங்கி உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி இருக்கின்றாய். நீ கண்கலங்கி உன் மனதில் இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி அழுது இருக்கிறாய். அந்த விஷயத்தை அவள் இப்பொழுது இந்த அப்பாவிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை சொல்ல தைரியமாக நினைத்தவர் எத்தனை பேரிடம் இந்த விஷயத்தை சொல்லி இருப்பார் என்று சற்று சிந்தித்து, எத்தனை பேரிடம் இந்த விஷயத்தை சொல்லி தேவையில்லாத எண்ணம் கொண்டிருப்பாள் என்று சற்று சிந்தித்து, உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு அவள் ரசித்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீர் துளிகள் அவளுக்கு மனதில் மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரவேண்டி உன் மனதில் நின்று உனக்கு நான் என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியான புரிதலோடு உணர்ந்திட வேண்டும் என்பதை ஒருபொழுதும் மறந்து விடாதே.
சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் அப்பா உன்னை சூழ்ந்து வந்து நிற்கிறேன். அப்பா சொல்வது போல என் குழந்தை இது போன்ற ஒரு பெண் உன்னோடு பழகி கொண்டு தான் இருக்கின்றாள். இதை சொன்னால் மட்டும் பரவாயில்லை. இதை தாண்டி அவள் உனக்கு செய்வதாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இப்படி வாழ்க்கையில் இவர்கள் காயப்பட வேண்டும். இப்படித்தான் இவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். அதை நான் கண்டு ரசிக்க வேண்டும். என்னால் முடிந்த வரையிலும் உடனிருந்து இவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன குழி பறிக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நான் பறித்து கொண்டிருப்பேன். இவர்கள் எப்படியெல்லாமும் இந்த வாழ்க்கை ஆசைப்பட்டாலும் அதற்கெல்லாம் ஒருபொழுதும் துணை இருக்காமல் இவர்களுக்கு மேலும் துன்பத்தை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். முடிந்த வரையில் யாரிடம் எல்லாம் இவர்களை பற்றி பேச முடியுமோ அவர்களிடம் எல்லாம் இவர்களை பற்றி பேசி நான் மேலும் மேலும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா, என்னவாக உனக்கு நான் ஒரு விஷயத்தை நடத்த எண்ணினாலும் சரி, என் குழந்தை, நீ ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உடன் இருப்பார்கள், உடன் பழகுகின்றவர்கள் என்று யாரையும் முழுமையாக நம்பி விடாதே. இவர்களுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று தெரியாமல் இவர்களை ஒருபொழுதும் நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு ஒரு கெடுதலை செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்களின் மனது நிச்சயமாக யோசிக்கிறது. ஆனால் உன்னை பற்றி யோசிக்கும்பொழுது, உன்னை பற்றி சிந்திக்கும்பொழுது இவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் யோசிப்பதில்லை. உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் நினைக்கவில்லை. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்னவாகும், ஏதுவாகும் என்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும் இந்த சாயப்பாவிடத்திலே சற்றென்று சொல்லிவிட்டு அதன் பிறகு, சாயப்பா, நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் மனதில் ஏதோ பட்டதை சொல்லிவிட்டேன். உண்மையில் இவர்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவின் முன்னால் நின்று இவர்கள் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை, முதலில் நீ கவனமாக புரிந்து கொள். உனக்காக வேண்டியது எல்லாம் சரியாகவே உன்னை சுற்றி நடக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் என் குழந்தை யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு முழு மன நிறைவோடு கொடுக்க வேண்டும் அல்லவா? அத்தனையிலும் என் குழந்தை பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வர வேண்டும் அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் கடந்து நீ உனக்கான சந்தர்ப்பங்களை உறுதி கொண்டு என்ன நடப்பதாக இருந்தாலும் அதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்லும் வார்த்தைகள் உன் மனதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை என்றும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.